அநாயகத்துக்கு போறாங்க. அவர் வந்து ஏபிஆர்ஓங்கிற வேலைக்கு வந்து 35 லட்ச ரூபா பணம் வந்து குமாரமங்கலத்தை சேர்ந்த ரமேஷ் என்கிற திமுக பிரமுகர், அதாவது அவர் வந்து மகேஷ் பொய்யாமொழி முன்னாள் திமுக அமைச்சரோட உறவினர், அவரை வச்சு வேலை வாங்கி தர்றதா வந்து ஏபிஆர்ஓ வேலை வாங்கி தர்றதா வந்து பணம் 35 லட்ச ரூபா எங்கள் அண்ணன்ட்டு வாங்கியிருக்காரு. வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கான எந்த வேலையும் வாங்கி தரல. அதுக்காக போலி நியமன ஆணையம் வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அதை எடுத்து தலைமைச் செயலகத்தில் போகிறப்ப வந்து போலின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பணத்தை திருப்பி தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த வாக்குறுதி வந்து அவர் காப்பாற்றலை. தலைமுறை ஆகிட்டார். ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. நம்பரை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அதுக்காக அவரோட மாமனார் அரியராஜ பூபதினு அம்மாப்பேட்டையில் இருக்கார். அவரை போய் சந்தித்து கேட்குறப்ப வந்து நான் வந்து அப்போ பொறுப்பு, அவர் தரலாம் நான் தர்றேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஆனால் இப்போ அவரும் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி எங்கள் அண்ணன் வந்து இருக்கிற மனைவியோட நகை மற்றும் அவர் கையில் இருந்த பணத்தை வச்சு தான் கொடுத்துருக்காரு 35 லட்ச ரூபா. அதனால் வந்து இப்போ கடன் தொல்லையினால் வந்து உயிரை மாற்றிக்கிட்டார். தன்னை தானே வந்து தூக்கு மாட்டி உயிரை மாற்றிக்கிட்டாரு. அதனால் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கணும். அந்த 3 பேரை கைது செய்யணும். யாருன்னா ரமேஷ் கிருஷ்ணன், அவரோட மாமனார் அரியராஜ பூபதி மற்றும் அவர் நண்பர் சம்பத்துங்கிறவர். அவரை கைது செய்கிற வரைக்கும் நாங்கள் வந்து உடலை வாங்க மாட்டோம். அவருக்கு நான் வேலை வாங்கி தரேன், என்னுடைய மூலியமாக வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய கான்டாக்ட் பண்ணாங்க. அடிக்கடி கான்டாக்ட் பண்ணியிருந்தப்ப மாதிரி ஏபிஆர்ஓக்கு வேக்கன்ட் இருக்குது தமிழ்நாடு பூரா. ஏபிஆருக்கு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அதுக்கு பேர். அந்த போஸ்ட்டுக்கு வேக்கன்ட் இருக்குது, உடனே கிடச்சிரும், நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா பர்டிகுலர்ஸும் என்னுடைய பையன் பர்டிகுலர்ஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் மகேஷ் பொய்யாமொழி மூலியமாக தான் இந்த வேலை வாங்கி தரேன், வாலாடி கார்த்திக் மூலியமாக இந்த வேலையை ஏற்பாடு பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே 2-3 ட்ரிப்பு திருச்சிக்கு எங்களை அழைச்சிட்டு போனார். அவங்க வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் தொடர்பில் இருக்கிற மாதிரி எங்களை ஒரு பாவனை காட்டி, நான் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு பணம் அனுப்பணும், நீங்கள் செக்ரட்டரியேட்டுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் அட்ரஸை கொடுத்து செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா. அப்புறம் ஆர்டர் காப்பியெல்லாம் காட்டி எங்கள்கிட்ட ஒரு 20 லட்ச ரூபா உடனே கொடுத்தீங்கன்னா 3 நாளில் ஆர்டர் கிடச்சிரும், நீங்கள் சென்னையில் வந்து ஆர்டர் காப்பியை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட பேரில் நாங்கள் பணத்தை கொண்டு 20 லட்ச ரூபா அவர் கையிலேயே கொடுத்துட்டு திருச்சிக்கு அழைச்சிட்டு போனார். ஆனால் எங்கள்கிட்ட காட்டு கொடுத்தெல்லாம் என்கிட்ட இப்போ பார்க்கல. அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை போனோம். எல்லாருமே இந்த அண்ணாமலையினுடைய நெருங்கிய உறவினர் மாதிரி அவர் நெருங்கிய எல்லாமே தான் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு போய் அங்கே போனப்போ அங்கே தான் தெரியுது இது எல்லாம் நடந்தது பூரா பொய்யான தகவல், பொய்யானது, இந்த மாதிரி ஒரு இதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியேட்லேயே நான் போய் பேசிட்டு வந்தேன். அன்னையிலேருந்து அவர் எஸ்கேப் ஆகிட்டார். 22-23க்கு பிறகு டிஎஸ்பிகிட்ட கொண்டு போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க, ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே இவர் ஏமாற்றி எல்லா வேலையும் வாங்கி தரேன், பல்வேறு துறைகளுக்கு, ஸ்கூலுக்கு வேலை வாங்கி தரேன், அங்காடிக்கு வேலையை வாங்கி தரேன், ஏபிஆருக்கு வாங்கி தரேன், இப்படி பல்வேறு துறைகளை சேர்ந்து எல்லாம் வீடு தேடி போய் அண்ணாமலையும் அந்த மாதிரி தான் தொடர்பு உண்டு. அவரை போய் தொடர்பு கொண்டார். என்னையுமே அதே மாதிரி தொடர்பு கொண்டு என்னுடைய பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் வயலெல்லாம் அடவு வச்சு என்னுடைய நகையெல்லாம் அடவு வச்சு கஷ்டப்பட்டு, நானும் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான், எல்லாத்தையும் அடவு வச்சு தான் கொடுத்து 3 காசு வட்டிக்கெல்லாம் வாங்கி இந்த பணத்தை கொடுத்து அவர் எஸ்கேப் ஆகிட்டார். ஒரு 2 கோடி ரூபாய் மேலே எஸ்கேப் ஆகிட்டார். இது சம்மந்தமாக கொண்டு எஸ்பி ஆஃபீஸுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சென்னைக்கு நம்ம பேங்கில் அனுப்பிச்சி விட்ட அட்ரஸுக்கெல்லாம் அவங்க வந்தாங்க, வந்து என்கொயரிலாம் பண்ணாங்க. அப்புறம் கிடப்பில் போட்டாங்க. மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, மகேஷ் பேரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்ப்ளைண்ட் கேட்டாங்க. மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அது அப்படியே போயிட்டுருக்கு. இந்த காவல்துறையுடைய அலட்சிய போக்கத்தை போக்கினால்தான் இந்த சாவு, இது 2-3 சாவு ஆகிட்டு இது வரலாம். அவரால் ஏமாற்றப்பட்டவர்களோட 3 குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல உழைக்கக்கூடிய குடும்பம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலைங்கிறவர் இறந்துபட்ட எனக்கு நெருங்கிய நண்பர். பார்த்தீங்கன்னா 4 வயசில் 2 குழந்தைங்க, பெண் குழந்தைகள் இருக்குது. அவரோட குடும்ப சூழ்நிலையை பாருங்கள். இது மாதிரி பல்வேறு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அவரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த காவல்துறையுடைய அலட்சிய போக்கு தான். 2 வருஷமாக ஒரு கேஸை எடுத்து நடத்துகிறாங்க, அதை கண்டுபிடிக்க முடியல. ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தனை எஸ்கேப் ஆகி இவ்வளோ ஏமாத்திருக்கான். ஒரு கவர்மெண்ட்டை ஏமாற்றி பொய்யான தகவலை கொடுத்து, பொய்யான அறிக்கை கொடுத்து, ஆர்டர் காப்பியை தயார் பண்ணி செக்ரட்டரியேட்டில் தயார் பண்ணி கவர்மெண்ட்டை ஏமாத்திருக்கிற ஒருத்தவனை ஏன் பிடிக்கல? இந்த அரசாங்கத்துடைய மெத்தன போக்கு தான்.
அலட்சியத்தால் இன்னைக்கு இத்தனை உயிர் மனிதர் 3 பேர் இறந்துருக்காங்க இது வரலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.